எதற்காக முகத்தை மூடிக்கொண்டு அமித்ஷாவினுடைய இல்லத்திலிருந்து வெளியே போனார் எடப்பாடி பழனிசாமி என்கிற கேள்வி இப்போது மில்லியன் டாலர் கேள்வியாக மாறி இருக்கிறது. அப்படியேங்க அவர் தன்னுடைய அடையாளத்தை மறைக்கணுங்கிறதுல தொடங்கி பலவிதமான விமர்சனங்கள், மீம்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு அதிமுக தரப்புள்ள ஊடகங்களை விமர்சித்து அவங்க கடுமையான விமர்சனம்னு போயிட்டு இருக்கு. அடிப்படையில் நேற்றைக்கு அமித்ஷாவினுடைய சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்த விஷயங்கள் என்ன, வலியுறுத்திய விஷயங்கள் என்ன பேசப்பட்டது, அமித்ஷா தரப்பில் இங்க என்ன சொல்லப்பட்டது அப்படின்ட்டு பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுல பலரும் அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா அப்படின்னு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, உரையாடல்கள். நேற்றைக்கு நடந்த அந்த ஏறத்தாழ 1 மணி நேர சந்திப்பு அப்படிங்கிறது, அதுல இவர் ஒரு 30-35 நிமிடங்கள் தனியாக அவரிடம் பேசினார் அப்படிங்கிற விஷயங்களினுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் ஆவேசமாக பேசி எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், நாங்கள் யாருக்கும் ஆட்சியை விடவும் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் நல்லா அவர் பேசியதும் அவர் டெல்லிக்கே போக மாட்டார் அப்படின்னு தான் பலரும் நினச்சாங்க. பட் அதை தாண்டி விடியற காலை 5 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போய் லேண்ட் ஆகிட்டு நான் சிபிஆர் அவர்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத தான் அவர் பதிவு பண்ணார். ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்ததை போல, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கப்பட்டதை போல அவர் அமித்ஷா அவர்களை நேற்றைக்கு சந்திக்கிறார். சந்திக்க உள்ளே போனதை எல்லாரும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன காரில் போகிறாருங்க எல்லாம் பிரேக்கிங் அடிச்சாச்சு. உள்ள போய் அவர் மீட் பண்ணிட்டு வெளியில வரும்போது அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த கார் அப்படி பாஸ் ஆகுது. முகத்தை அவர் துடைக்கிறாரா இல்லை அப்படி மறைச்சிக்கிட்டு இருக்காராங்கிறது நமக்கு தெரியல. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போட்டோவை மட்டும் எடுத்துட்டு நேற்று நைட்டு முழுக்க வைரல். இன்றைக்கு காலையில் விடிஞ்சதுல இருந்து அதுதான் அது மீம்ஸாக போகிறது. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் அப்படின்னு பல விதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு என்னன்னா அவர் எதற்காகவோ அவர் வேர்வையை துடைக்கிறாரா என்னவோ அப்படிங்கிறத தாண்டி உள்ள பேசப்பட்டது தான் ஆக்சுவலாக விவாத பொருளாக மாறணும். அதை நோக்கி நம்ம நகர்த்துவோம். மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் டெல்லியில இருந்து, அவர் பேரே ஃப்ரண்ட்ல டெல்லின்னு இருக்கும், அவர் இன்னொரு மூத்த பத்திரிகையாளருக்கு நேற்றைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதில் அவர் கூடவே இருந்து எனக்கு நம்ம அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி அதில் பேசியிருக்காரு. அவர் சொல்றாரு, ஆனே வாலே தில்மே ஆப் முக்கியமந்திரியே அப்படின்னு அமித்ஷா எடப்பாடியை பார்த்து சொல்லி தோளில் தட்டினாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனே வாலே தில்மே ஆப் முக்கியமந்திரி ஹே அப்படின்னு சொன்னாராம். 2வது முறை அதுக்கு உடனே நெறியாளராக இருந்த இந்த மூத்த பத்திரிகையாளர் என்னது யார் தோலை தட்டினாங்க, அதாவது நீங்கள் தான் ஃபியூச்சர் சிஎம்னு சொன்னார்னு அவர் அதை தமிழில் வேற சொல்கிறாரு தங்கிலீஷில். யார் தோலை தட்டினா அப்படின்னு இவர் கேட்க நமக்கு உள்ளபடியே புரியல. எடப்பாடி யார் போய் அமித்ஷா தோலை தட்டி நீங்கள் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு ஹிந்தியில் எதுக்கு சொல்லணும்? இருந்ததே 2 பேர் தானே, இவ்வளவு கியூரியஸாக எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு புரியல. அந்த வீடியோ பைட்டும் கூட வைரல் ஆகிட்டு இருக்கு, அந்த இன்டர்வியூ வீடியோ என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்கிறதுல. ஸோ இப்போ என்னென்ன மாதிரியான செய்திகள் வெளியில் வருகிறது? அமித்ஷா எடப்பாடி ஆகிய 2 பேருடைய சந்திப்புங்கிறது எடப்பாடி அவர்களினுடைய பல விஷயங்கள் அவர் கொண்டு போனதையெல்லாம் ரொம்ப கார்டியலாக அந்த உரையாடல் ரொம்ப சுமூகமாக தான் போச்சு. எடப்பாடி அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். பாஜக தரப்பில் அதற்கு எந்த விதமான எதிர்கருத்தும் இல்லை அப்படிங்கிறதாகத்தான் முதற்கட்ட செய்திகள் தெரிவிக்குது. என்ன சொல்கிறாங்க, அடிப்படையில் மீட் பண்ணிட்டு இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடாதீங்க என்கிற விஷயம் வைக்கப்பட்டது. நாங்கள் அதில் இதுக்கு மேலே என்கேஜ் பண்ணுற மாதிரி இல்லை, ஏற்கனவே சொன்னது தான் என்று அமித்ஷா சொன்னதாக ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை உறுதி கொடுத்துருக்கிறார் அமித்ஷா. நீங்கள் ஓபிஎஸ் எடப்பாடி தரப்பில் இன்னொரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறாங்களாம் அப்படின்னு என்ஷூர் பண்ணுறாங்களாம். ஓபிஎஸ்ஓ டிடிவியோ என்டிஏவை விட்டு வெளியே போனதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. அவங்க போகணும்னோ இல்லை அவங்கள எதிர்த்தோ எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் எதிர்வினை ஆற்றலை. ஓபிஎஸ் டிடிவி வெளியேறது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதில் நாங்கள் இது பண்ணிக்கல. திரும்ப நீங்கள் என்டிஏக்குள்ளே கூப்பிட்டு வர்றதுங்கிறது உங்கள் பாடாக அது போயிடும். ஆனால் அதிமுகவில் நாங்கள் சேர்த்துக்க முடியாது, அந்த விவகாரத்தை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணாதீங்கன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க வெளியில் போனதில் அதிமுகவுக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது என்பதாக செய்திகள் இருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை நீங்கள் சந்திச்சது அப்படிங்கிறது பெருமளவுக்கு சிக்கலாக மாறி இருக்கு. நாங்கள் அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடம் வருதுன்னு சொல்லும்போது நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் வரணும், வந்தே ஆகணும்னு கூப்பிட்டு நீங்கள் சந்திக்க வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அமித்ஷா அவர்கள் சொன்னது வேற விஷயமா, பார்லிமெண்ட்டில் நாங்கள் இருக்கும்போது அவர் வந்தார், விஷ் பண்ணார், அவர் யாருன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி எந்த விதமான ஃபார்மல் உரையாடல்களும் உட்கார்ந்து பேசக்கூடிய உரையாடல்கள் நிகழவில்லை என்று
அமித்ஷா தரப்பில் எடப்பாடி அவர்களிடம் சொல்லப்பட்டதாக செய்திகள் வருது. அதே போல் அண்ணாமலையினுடைய கருத்துக்கள் இல்லை அவருடைய செயல்பாடு நடவடிக்கை இதெல்லாம் தேவையில்லாமல் விவாத பொருளா மாதிரி 2 தரப்பிலும் ஜெல்ல ஆறுதல சிக்கல் இருக்கு என்று எடப்பாடி தரப்பில் அங்கே அமித்ஷாவிடம் சொல்லப்பட்டதாக அடுத்த கட்டமாக செய்திகள் இருக்கு. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த மெமரண்டாவை எடப்பாடி அவர்களே டிக்ளரும் பண்ணிட்டார். என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று நான் உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கையை வைத்தேன், வலியுறுத்தினேன் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த ட்வீட்டில் அப்படி தான் இருக்குது. இது ஏற்கனவே அவர் இங்கே பிரச்சாரத்துக்கு தென் தமிழ்நாட்டுக்கு போகும்போது, குறிப்பாக தேனியில் இருக்கும்போது நினைக்கிறேன், அதுக்கு பிறகு மதுரை விமான நிலையத்தையும் அங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு முந்தின நாள் 2 இடங்களில் அவருடைய வாகனம் மறிக்கப்படுகிறது. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் செஞ்சிருக்கலாம், இல்லை ஒருங்கிணைப்பு கோரக்கூடியவர் செய்திருக்கலாம், செஞ்சவங்க யாரோ, ஆனால் அவருடைய வாகனம் 2 முறை மறிக்கப்பட்டது. பிறகு அதை கிளியர் பண்ணி விடுறாங்க. அன்றைக்கு அவர் அங்கே பேசும் பொழுதே மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டணும் அப்படிங்கிறதையும் அதே போல் பாரத ரத்னா அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் கையில் எடுத்தார். இதனுடைய ஓவரால் கணக்குன்னு பார்த்தா பொலிட்டிக்கல் கணக்கு டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா அப்படின்னு வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் முக்குலத்தொரு சமூகமாகவே இருக்கிறார்கள். அப்போ இது அப்படின்ற வகையில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இந்த கார்டை கையில் எடுக்கிறார். நயினார் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சமூகத்து வாக்குகளை ஒரு மாதிரி சில் டவுன் பண்ணி ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏக்கு கொண்டு வரட்டும், இந்த மாதிரியான கோரிக்கையை முன்னெடுப்பதன் மூலமாக ஒரு பாப்புலிஸ்டாக அந்த சமூகத்து வாக்குகளை கொண்டு வர இது உதவும் என்றால் இதையும் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த அவர் கையில் எடுத்திருக்கிறார். அதனுடைய நீட்சியாகவும் நேற்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க. பீகார் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தேவைப்படுங்கிறதுக்காகவே கற்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா கொடுத்தவர்கள் தான் பாஜகவினர். இதை ஒருவேளை தேவை அப்படின்னா அவங்க கையில் எடுக்கலாம். கொஞ்சம் ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த விருதை நம்ம ரிவர்ஸில் போய் அடி கோடிட்டோம்னா எலெக்ஷனுக்கு ஏறத்தாழ ஒரு மாதம் இருக்கும். அந்த கேப்பில் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரைத்துறையின் உயர்ந்த விருது, அவருடைய கலை சேவையை பாராட்டின்னு ஒரு கார்டை எடுத்து போட்டாங்க. ஸோ எலெக்ஷன் இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்தாறு போல் அவங்க சில நகர்வுகளை கொண்டு வருவாங்க. அதே விருது இந்த ஆண்டு திரு இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்தது. எலெக்ஷன் நேரத்தில் தான் நீங்கள் அந்த கார்டை எடுப்பீங்க, நான் அதுக்கு முன்னாடியே எடுக்கிறேன்னு முதலமைச்சர் இங்கே நடத்தின பாராட்டு விழாவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாரத ரத்னா கொடுக்கணும்னு அவர் அங்கேருந்தே அதை விட பெரிய ட்ரம்ப் கார்டை எடுத்து போட்டுட்டார். இப்போ கிளைம் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு பிளானை வச்சு அவங்களே கொடுக்கலான்னு வந்தாலும் கூட அதை முதல்ல கேட்டது வலியுறுத்தியது நான் தான்னு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஆப்வியஸாக கிளைம் பண்ணிக்கலாங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இந்த விருதுகளுக்கான அரசியல்ங்கிறது தனி. பட் அதை எடப்பாடி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அழுத்தம் திருத்தமாக. இப்போ நாளைக்கு யார் கேட்டாலும் முதல்ல கேட்டது நாங்கள் வலியுறுத்தி தான் கிடைச்சது, இதற்காக உள்துறை அமைச்சரையே நாங்கள் தான் சந்திச்சோம் அப்படின்னு அவர் ஆப்வியஸா அந்த எட்ஜை கிளைம் பண்ணுவதற்கான நகர்வாகவும் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஓவராலாக முடிச்சு இன்றைக்கு அவர் கிளம்பி வரணும். காலையில் 8:30 மணி வாக்கிலேயே அவர் கிளம்பி இருக்கணும் அப்படின்னாங்க. பட் விமானம் வெவ்வேறு காரணங்களுக்காக நகர்த்தப்பட்டு 12:30 மணி விமானத்துக்காக அவர் அதை எடுத்து வந்திருக்கிறாங்க பார்க்க முடியுது. டெல்லியிலேயே அமித்ஷாவை சந்தித்தது தொடர்பாக, ஏன்னா அவர் காரில் அவர் மூவ் ஆன் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் முதல்ல என்ன கிளைம் பண்ணாங்க, அதிமுக ஆதரவு ஹேண்டில்ஸுங்க, அது அவர் காரே கிடையாது, அவர் அரசு வாகனத்தை தான் பயன்படுத்தினார், அரசு இந்த பதிவெண் காலையிலே பார்க்கணும், அது ஒயிட் கார், இது வேற கார் அப்படின்லாம் போட்டாங்க. அதற்கு பிறகு ஏடிஎம்கே ஐடி விங் அவர் முகத்தை துடைச்சிருக்கலாம், மூக்க சிந்திருக்கலாம், அதெல்லாம் இயல்பானது, வேர்வை துடைக்கிறதோ மூக்க சிந்தறதோ, நீங்கள் இதை எப்படி ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஊடகங்கள் மீது மிக கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. அப்படி பார்த்தா ஏடிஎம்கே ஐடி விங் அது அவர் இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணல, அது அவர் தான், அவர் செஞ்சிருந்திருக்கலாம், என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம், இது ஒரு விஷயமா அப்படிங்கிறதாக அவர்கள் அதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள்ங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என்னன்னா அவர் முகத்தை மறைச்சாரா தொடச்சாராங்கிறது விவாதமே கிடையாது. ஏடிஎம்கே இதை அடுத்து எப்படி நகர்த்த போதுங்கிறது தான். இப்ப செங்கோட்டையனை அவர்கள் அழைத்து பேசவில்லை என்று நேற்றைக்கு பாஜக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா செங்கோட்டையன் மீது நடவடிக்கை பாயுமா? ஏன்னா அவர் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. எடப்பாடி அவர்களுடைய பார்வையிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது என்பது நடவடிக்கை ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவில் இழுக்கும். ஏன்னா நீங்கள் எப்பயுமே யாரை நீக்கினாலும் கடைசி வரி கழக தொண்டர்கள் யாரும் இவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் வரியாக இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் சசிகலாவோட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க, ஓபிஎஸோட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை என்டாஸ் பண்ணுவதாக செங்கோட்டையன் சொன்னால் அடிப்படை உறுப்பினர் பதவிக்கு பங்கம் வர வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. இல்லை இதை சில் டவுன் பண்ணிடணும், அதாவது சொல்லப்பட்டதா செய்தியை அவங்க கொடுத்துட்டு
ஏன்னா அந்த சமயத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் உள்ளே இருந்ததாக ஒரு விஷயம் இருக்குது. போன பிப்ரவரியில் அவங்க விரும்பி தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா செங்கோட்டையன் யாருன்னே தெரியாதுன்னு அவர் சொல்லிடுவாருன்னு நம்ம கருத முடியாது. ஏன்னா இந்த கூட்டணி அமைவதற்கு 2 மாதத்துக்கு முன்பாக பிப்ரவரியில் அவங்களே கூப்பிட்டு தான் பார்த்தாங்க. அவர் மதுரை போய் போனாருங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆக செங்கோட்டையனுடைய பதவியை பிரச்சனை வேண்டாம், அவர் அப்படியே இருக்கட்டும் என்கிற ரீதியில் அட்லீஸ்ட் ஒரு கட்சியை விட்டு நீக்க வேண்டாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அதிமுக வைத்திருக்குமா, அதிமுகவிடம் அமித்ஷா வைத்திருப்பாராங்கிறதும் இப்போ $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. அதாவது அதிமுகவை கைப்பற்றுவதற்கு யார் யாரையெல்லாமோ ஷெண்டே வாக்குவதற்கு பிஜேபி முயற்சி செய்ததோ அவங்க எல்லாரையும் இன்றைக்கு கட்சியை விட்டு நகர்த்தி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏதோ ஒரு காலத்தில் அது நடந்திருக்கிறது. நீங்கள் ஓபிஎஸ்ஸை பிடிச்சாங்க, தர்ம யுத்தம் பண்ணாங்க, எல்லாம் போச்சு வந்துச்சு, எதிர்த்தே வாக்களித்தார்கள். நமக்கு என்னன்னா 18 பேரை உடச்சு கூப்பிட்டுட்டு போயிட்டாருன்னு அவங்க டிடிவி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஓபிஎஸ் கூட போனவங்க எதிர்த்தே வாக்களித்தார்கள். அதிமுக அம்மையார் ஜெயலலிதா உருவாக்கி கொடுத்த ஆட்சியை எதிர்த்தே வாக்களிச்சாங்க. அப்படி எதிர்த்து வாக்களித்தவர்களை வாக்களிக்க சொன்னது யார், அன்றைக்கு பின்னால் இருந்தது யார், இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. செங்கோட்டையின் கைக்கூலி என்றால் யாருக்கான கைக்கூலி என்கிற கேள்வி இருக்கிறது. அவரை பிப்ரவரியில் யாரு கூப்பிட்டு பார்த்தா, இப்போ யாரு அதாவது இன்ஃபார்மலா உட்கார்ந்தெல்லாம் பேசல, வந்தாரு வணக்கம் வச்சாரு விஷ் பண்ணாரு அவ்வளோதான்னா, பார்லிமெண்ட் கட்டிடத்துக்குள்ள அவ்வளோ எளிமை அவ்வளோ ஈஸியெல்லாம் அந்த ஆக்சஸ் இருந்திருக்காது. யாரோ ஒரு ஆள் அதை கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிருக்கணும். அப்போ அந்த பாஜகவோடு எந்த சிக்கலும் இல்லைங்கிறதாக அது நிற்கிறது. நன்றி கடன் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். இப்போ இந்த கேப்பில் நம்ம பார்க்க வேண்டியது, ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் இன்றைக்கு பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு வாழ்த்தி இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று வேற விதமாக மூவ் ஆன் ஆகுதோங்கிற சந்தேகத்தை நம்ம இங்கே தான் எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைக்கு இரவே, அவருக்கு இன்றைக்கி தான் பிறந்தநாள், நேற்றைக்கு நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் அறிக்கை வந்துருச்சு. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கை, உங்களுடைய 75வது பிறந்த நாளில் நான் மிகுந்த மகிழ்வோடு உவகையோடும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நீண்ட ஆண்டுகளை கொடுத்து நித்திய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களால் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளத்தை சேர்ப்பதற்கு, இந்த நாடு சுபிட்சமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போதும் நீங்கள் செய்வதை போல் அப்படின்னு அவர் ஒரு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதி நேற்றைக்கு நரேந்திர மோடிஜிக்கு ஓபிஎஸ் அனுப்பிட்டார். ப்ளஸ் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடிதம் நேற்றைக்கே போயிடுச்சு. டிடிவி அவர்களும் வாழ்த்தி இருக்கிறார் ஆங்கிலத்தில். அமமுகவின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தொடர்ந்து 3 முறை வந்திருக்கிறார் அப்படின்னும் போது தொடர்ந்து இந்த நாட்டுக்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். குளோபல் சூப்பர் பவரா, உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார். நான் கடவுளை மிகுந்த உள்ளன்போடு வேண்டிக் கொள்கிறேன், பிரதமர் மோடி அவர்கள் மிக நீண்ட ஆரோக்கியமும் நீண்ட நாள் ஆயுளும் கொண்டு இந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும்னு அவர் ஆங்கிலத்தில் அவருடைய டிடிவியோட ட்வீட்டையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, டெல்லியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகும் கூட திரும்ப என்டிஏக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு, இபிஎஸ் ரிமூவ் பண்ணுறது இல்லைங்கிறத நேற்றைய அமித்ஷாவின் சந்திப்பு தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டது. அமித்ஷாவினுடைய நேற்றைய சந்திப்புக்கு பிறகு இனிமே இபிஎஸ் தான் கேண்டிடேட். ஏன்னா அவர் மூத்த பத்திரிகையாளர் சொன்னதை தாண்டி அவர் நேரில் இருந்து பார்த்த மாதிரி ஹிந்தியில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே ரெசிப்ரிகேட் பண்ணார். நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் சோர்ஸ் கிடையாது, ஸ்கிரிப்ட் ரைட்டரை கூட அப்படி சொல்லுவாங்களா நமக்கு தெரியாது. பட் எடப்பாடி, ஏன்னா இன்றைக்கு கட்சி ப்ராக்டிக்கலாக பார்த்தா யார்கிட்ட இருக்கிறது, அதிமுகங்கிற அந்த வாக்கு வங்கிங்கிறது விச் இஸ் ப்ரூவன் 2024 வச்சு யாரோட போனால் தங்களுக்கு லாபம் என்கிற இடத்திலிருந்து பாஜக சிந்திக்கும். அப்படி பார்த்தால் தொடர்ந்து ஜெயிக்கிறவர், உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தேர்தலாக தோற்று விட்டார்னு சொல்லுவாங்க. இருக்கிற ஏடிஎம்கே ஃபேக்ஷன்ஸ்குள்ள பவர்ஃபுல்லாக கம்பேரிட்டிவ்லி யார் ஃபார்தர் ரன் ஓடி இருக்காங்கன்னா அதிமுக தான். அதிமுக என்கிற கட்சி கட்டமைப்பு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தான் இருக்கிறது. ஸோ அவரை இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணுவதாக பிஜேபி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. சூட்டோடு சூடாக வந்திருக்கக்கூடிய மற்றொரு செய்தி, இன்றிலிருந்து முயற்சிகளை எடுக்கிறார்கள் அடுத்தடுத்த கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான டி நகரில் இயங்கக்கூடிய மாம்பழ சின்னம் கொடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த பொதுக்குழு கூட்டினாங்க இல்லைங்களா, அது பொதுக்குழு செயற்குழு அதை கூட்டி ஒரு ஆண்டுக்கு அவரை தலைவராக நீட்டிக்கிறோம்னு அதை ஏற்றுக்கொண்ட அந்த ஃபேக்ஷனோடு, ஏன்னா யார்கிட்ட சின்னம் இருக்கோ அதை நோக்கி போகிறதுங்கிறது தான் ப்ராக்டிக்கலாக இருக்கும்.
அவரும் தொடர்ந்து திமுக ஆட்சியை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார். அவர்கள் டிசம்பர் 17ஆம் தேதி பெரிய அளவுக்கு வன்னியர்களுக்கான 15% இடஒதுக்கீட்டை கோரி சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்திருக்கிறார். குறைஞ்சது 5 லட்சம் பேராவது திரண்டு வரணும் அப்படின்னு அவர் அறைகூவலும் விடுத்து போராட்ட களத்திற்கே அவங்களுடைய சமூக மக்களை அவர் உள்ள களமிறங்குவதற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார்னு பார்க்குறோம். அவருடனான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாக தொடங்கி இருக்கிறது. அவர் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற இதில் தான் அவருடைய ஆல்பம்ஸ் அங்கே ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அதிமுக பாஜக டிடிவி ஓபிஎஸ் உள்ள வரணும்னு நினச்சா பிஜேபி கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே என்டிஏவா வரட்டும், எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண மாட்டார். ஆனால் இதில் சிக்கல் எங்கே வரும்னா, இவங்க ஒருவேளை அவங்களை என்டிஏக்கு உள்ளே கூப்பிட்டுட்டு வந்தாலும் ஓபிஎஸ் போட்ட வழக்கு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு கோர்ட்டில் வருதுன்னா அதிமுகவுடைய லீகல் அதை பார்க்கணும். அது கூடுதல் நெருக்கடியாக மாறும். ஸோ அந்த இடம் மிகப்பெரிய நெருடலாக இருக்கிறது. பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு பிறகு தொல்லை செய்யப்படாமல், எங்கேருந்து கட்சிக்கு உள்ளே இருந்தும் கூட்டணிக்குள்ளே இருந்தும் தொல்லை செய்யப்படாமல் இருந்தால் அவர் தன்னுடைய திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடருவார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதுக்கு. அடுத்தடுத்து எப்படி நகருகிறது சுவாரஸ்யங்கள் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம விரிவாக சந்திக்கலாம். இணைந்தீர்கள் தமிழ் குரலோடு.